ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஓம் மகாலட்சுமி நமோ நமः. ஸ்ரீமாத்ரே நமः. தசமகாவித்யாக்கள்ல 10வது மகாவித்யாவா பூர்த்தி வித்யாவா அமைஞ்சிருக்கிறவ சாக்ஷாத் மகாலட்சுமி தான். மகாலட்சுமி தான் கமலாத்மிகா அப்படிங்கிற ஸ்வரூபத்தோட எழுந்தருளியிருக்கா. அம்பாள் தங்கமயமாக ஜொலிக்கக்கூடியவ. அம்பாள் பராசக்தியோட வடிவங்களில் முக்கியமான வடிவம் மகாலட்சுமி. திருப்பார்கடலில் கடையும் போது அமிர்தத்துக்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து உதிச்சவ தான் அம்பாள் மகாலட்சுமி. அதில் ஏகப்பட்ட பொருட்கள் ஐராவதம் இன்னும் நிறைய பொருள் வந்தது. அதுலேருந்து வந்தவ தான் மகாலட்சுமி. பிரபு ஸ்ரீமன் நாராயணனை மகாவிஷ்ணுவை அம்பாள் மணம் முடிக்கிறா. மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை மணந்து அவரோட இல்லாளா மாறுறா. வைகுண்டத்தில் எப்பவும் சுவாமி பாதத்துக்கு சேவை செஞ்சுட்டு சுவாமிக்கு அருகிலேயே அம்பாள் குடிகொண்டு இருக்கிறா மகாலட்சுமி. ஸ்ரீமன் நாராயணனை மகாவிஷ்ணுவை விட்டு என்றைக்கும் நீங்காமல் தன்னோட பதிதர்மத்தை காத்து நிற்கிறா. குபேரனுக்கு நவநிதியை அளிக்கிறது அம்பாள் மகாலட்சுமி தான், கமலாத்மிகா தான். குபேரன் செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கு காரணமே அம்பாள் மகாலட்சுமியோட கடாட்சந்தான். அவள் தான் குபேரனுக்கே செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவ. அது மட்டும் இல்லை, அம்பாளை போற்றி வழிபடுற அத்தனை பக்தர்களோட இல்லங்கள்லையும் தங்க குவியலை கொண்டு சேர்க்கறது அம்பாள் கமலாத்மிகாவோட வேலை தான். எங்கெல்லாம் அவளை வழிபாடு பண்ணுறாங்களோ, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறாங்களோ, அந்த இடத்துல அம்பாள் மகாலட்சுமி கமலாத்மிகா தன்னால் குடியேறிடுவா. அவள் இருக்கிற இடத்துல எந்த ஒரு குறையுமே இருக்காது. அதனால வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். லக்ஷ்மி கடாட்சம் அப்போ தான் இருக்கும். அசுத்தமான இடத்துல லக்ஷ்மி இருக்க மாட்டா. அங்கே மகாலட்சுமியோட சகோதரியான ஜேஷ்டா தேவி, அதாவது மூதேவி அப்படின்னு சொல்லுவாங்க, அவள் தான் இருப்பா சுத்தமான இடத்துல. அம்பாள் மகாலட்சுமி அங்கே குடிகொண்டு இருக்க மாட்டா. அதனால எப்பவும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். அனைத்து மங்களகரமான பொருட்களையும் மகாலட்சுமி வாசம் பண்ணுறா. பணம் மட்டும் கிடையாது, அம்பாள் எல்லா மங்களகரமான பொருளையும் லக்ஷ்மி தான் வாசம் பண்ணுறா. அதனால எல்லா பொருளுக்கும் மதிப்பு கொடுக்கணும். ஸ்ரீசக்கர ஆராதனை எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா அந்த ஸ்ரீசக்கரத்தில் முக்கியமாக அம்சமாக விளங்கக்கூடியவ அம்பாள் மகாலட்சுமினா ஸ்ரீங்கிறதே லக்ஷ்மியை தான் குறிக்குது. அதனால் எங்கெல்லாம் ஸ்ரீசக்கர வழிபாடு நடக்குதோ அங்கெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் எப்பவும் இருக்கும். அங்கே எந்த சௌபாகியத்துக்கும் குறைவே இருக்காது. அதனால் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறவங்க, கமலாத்மிகாவை வழிபாடு பண்ணுறவங்களுக்கு அனைத்து செல்வ வளங்களையும் அம்பாள் வாரி குவிக்கிறா. செல்வம் மட்டும் கிடையாதுங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு ஸ்திரமாக வாழணும், நிம்மதியாக வாழணும்னா அதுக்கு லக்ஷ்மியோட தயவு வேணும். அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபமாக அம்பாள் எழுந்தருளி இருக்கா. பணம் மட்டும் லக்ஷ்மி கிடையாது, மனசு நிம்மதி வேணும், நல்ல ஆரோக்கியம் வேணும், சகல பொருட்களும் நம்ம வாழ்கிறதுக்கான வாழ்வாதாரம் எல்லாத்தையும் கொடுக்குறவ அம்பாள் மகாலட்சுமி தான், கமலாத்மிகா தான். அனைத்து ஸ்வரூபமாகவும் விளங்குற அம்பாள் மகாலட்சுமி ஸ்வரூபமாகவும் கமலாத்மிகாவாகவும் 10வது வித்யாவாக இடம் பிடிச்சிருக்கா. அப்படி ஒரு உன்னதமான மகாலட்சுமியை கமலாத்மிகாவை வழிபடுவோம். ஸ்ரீமாத்ரே நமः. தசமகா வித்யா பதிவுகள் இன்றோட முடிவடையுது. 10 மகாவித்யாக்களை பற்றி இவ்வளவு நாளாக பார்த்துட்டு வந்தோம். அடுத்து ஒரு நல்ல பதிவு கொடுக்குற வரைக்கும் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை. ஸ்ரீமாத்ரே நமः.